50 ஆண்டுகளுக்கு முன்பு தாம் சினிமாவுக்கு வந்தபோது தனது சாதிக்காரர்கள் கேலி செய்ததாகவும் ஊக்கத்தை குறைத்ததாகவும் பெரியார் பிறந்தநாள் விழாவில் நடிகர் சத்யராஜ் தெரிவித்தார். என்ன டிஸ்கரேஜ் பண்ணது பூரா எங்கள் ஜாதிக்காரன் தான். எனக்கு நம்மளுக்கு கையை கட்டின தூரத்தில் தான் லவ் பண்ண முடியும். சொர்ணக்கார பொண்ணை தான் லவ் பண்ணேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் வசதியெல்லாம் போய் மாடி வீட்டு ஏழை ஆகிட்டோம். மாடி வீட்டு ஏழைனா எப்படின்னா ஜீரோக்கும் கீழே. பிச்சைக்காரனுக்கு வந்து கடன்லாம் இருக்காது. மாடி வீட்டு ஏழைக்கு என்ன பிரச்சனைனா கார் இருக்குது, பெட்ரோல் இருக்காது, ஃபேன் இருக்குது ஓடாது, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது ஓடாது. இதுதான் வந்து மாடி வீட்டு ஏழை. அப்படின்னு ஒன்றா நம்ம சொந்தக்காரன் கழட்டி விட்டாங்கன்னு, இவனுக்கு பொண்ணு கொடுத்த என்ன பண்ண போகிறோன்னு கழட்டி விட்டாங்க. ஸோ ஜாதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. போகையிலேயே வந்து டிரைவிங் லைசன்ஸோடு வரேன். போவேண்டா, சினிமாவில் நடிக்க முடிஞ்சால் சினிமாவில் நடிப்பு, இல்லாட்டி டிரைவர் ஆகிருவேன். இப்போ என்ன பெரிய பிரச்சனைன்னு கிளம்பி வந்துட்டேன். அப்போவும் சொந்த ஜாதிக்காரன் தான் சொன்னேன், டே நீ எல்லாம் போய் நடிச்சு ஏண்டா சினிமா பார்க்குறீங்களடா. அப்போ தான் தில்லானா மோனாம்பல் வந்து ஓஹோன்னு ஓடிட்டு இருக்குது. ஒருத்தர் வந்து பாடுற, டே தில்லானா மோனாம்பல் பாடுற, எப்படிப்பட்ட நடிகர் சிவாஜி, நாகேஷ், பாலையா, இதுக்கு நடுவில் நீ போய் நடிகனாய் கிழிக்க போறியான்னு சொல்லி டிஸ்கரேஜ் பண்ணணும் ஜாதிக்காரன் தான்.